இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஏதாச்சும் ஒன்று ரெண்டாவது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு பையனை பார்த்தேன். பார்க்கும்போது +2 முடிச்சிருந்தான். முடிச்சுட்டு மேலே என்னடா படிக்க போற அப்படின்னு கேட்டா, ப்ரோ எனக்கு படிப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்பா வந்து ஹோட்டல் வச்சிருக்காரு, ஸோ அப்படியே போய் ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஸோ கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்டா படிக்க மாட்டேன், படிக்க வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு, ப்ரோ அப்பா ஹோட்டல் வச்சிருக்காரு, எனக்கு அதுலேயே நல்ல டர்ன் ஓவர் கிடைக்குது, ஸோ அப்பாவே ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு சில பேர் இருக்காங்க, நான் வந்து ஐ ஹாவ் 5 lakhs followers, 1 million followers, whatever in Instagram, so I don't want to study anymore, I can earn more money than you அப்படின்லாம் பேசுறாங்க. காலேஜ் சேர மாட்டியா? காலேஜ்ல நோ இன்ட்ரெஸ்ட். நான் ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும்னு ஆசை நான். எனக்கு இது அவங்களுக்கான வீடியோ தான். வீடியோக்குள்ள போலாமா? ஸோ என்னன்னா, இப்போ நம்ம எதுக்கு ஆக்சுவலி படிக்கிறோம்? சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறோமா, இல்லை பொழுதுபோக்குக்காக படிக்கிறோமா, இல்லை சும்மா ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கலான்றதுக்காக படிக்கிறோமா? கிடையாது. படிப்புன்றது நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சிஸ்டம் எடுத்துக்கலாம், நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துக்கலாம். எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எதுக்காக இருக்குது? நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நாலேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்ட்டு. உங்களுக்கு முதல்ல நாலேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அது என்ன லாங்குவேஜில் இருக்குது, அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி எழுதணுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் தான் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ, நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சா போதுமே, நான் ஏன் வந்து மற்றதெல்லாம் அந்த +1 +2லாம் நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒரு கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தான் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை எப்படி படிக்கணும், என்னென்ன வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சப்ஜெக்ட் எப்படி பிரியுது. ஸோ சயின்ஸுன்றது அப்படியே பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு பிரியும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகும். சரி ப்ரோ, நான் படித்து முடிச்சிட்டேன், நான் +2 முடித்தேன், இப்போ எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருச்சு, நான் இதை வச்சு ஏர்ன் பண்ணலாமேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. படிப்பு அப்படிங்கிறது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக கிடையாது, நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக. ஸோ +2 முடிச்ச ஒரு பையன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறான், ஒரு யூஜி ஜாயின் பண்ணுறான் அப்படின்னும் போது, இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க, நான் அதான் எடுத்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேசிக்ஸுமே இருக்கும். பேசிக்ஸ் இருக்கும், ஸோ இன்டெப்த்தாக இருக்காது. வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு அதோட பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இன்டெப்த்தாக போக மாட்டீங்க. ஸோ ஒரு 20 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20மே வந்து பார்த்தீங்கன்னா வைடாக இருக்கும். சும்மா என்னென்னா இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன. இப்போ கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா சி ப்ரோக்ராமு நான் படிக்கும் போது இருந்தது, விஷுவல் பேசிக் இருக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸு, அப்போ VLSI, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதோட பேசிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேசிக்கில் உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற அந்த டாப்பிக்கை நீங்கள் பிடிச்சி அதை ஃபர்தராக இன்டெப்த்தாக பர்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஜி படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எஜுகேஷன், இப்படி தான் போகுது. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யூஜி பண்ணி பிஜி பண்ணி அதில் வர அந்த நாலேஜை வச்சு உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. அந்த ஸ்கில்லை நீங்கள் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னா, உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஆர் நீங்கள் அந்த ப்ரொஃபஷன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுவீங்க, ஆன் பண்ணுவீங்க. உங்களோட நாலேஜை வந்து உங்களோட நாலேஜை ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி உங்கள் ப்ரொஃபஷனை பில்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட்டோட லைஃப். அவன் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் எல்கேஜிலேருந்து அவன் வந்து ஒரு வேலைக்கு போகிற ஒரு மனுஷனாக மாறுற வரையும். ஸோ இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு வரலன்னும் போது அதில் அந்த வராததுனால அதில் இருக்கிற பாசிட்டிவ் வச்சு நம்ம தப்பிச்சிக்க பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு படிப்பு வரல, படிப்பு தான் ஒரு பெரிய விஷயமே இல்லை, படிப்பு தான் எல்லாம் அப்படிலாம் கிடையாது, அண்ணா படிச்சாரா இவங்க படிச்சாங்களா அப்படி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை திசை திருப்புறது தான். படிப்புன்றது மஸ்ட். ஏன் மஸ்ட்னா, உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் அதனால் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களோட பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு தம்பி சொன்னா ஹோட்டல் அவங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு, ஸோ நான் போய் உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உட்காந்து ஏர்ன் பண்ணுவான். ஏன்னா அவங்க அப்பாவோட அந்த நேம் இருக்குது, அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அந்த நேமை வந்து அவன் வந்து அப்படியே வந்து எந்த வித சேஞ்சஸ் சொல்லாமல் மூவ் பண்ணி கொண்டு போவான். அவனுக்கு நல்ல சம்பளம் வரும், அவன் நல்லா பார்த்துப்பான். பட் அவனுக்கு அடுத்து வர அந்த ஒரு அவனோட பையனாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து வளர முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, கொஸ்டின் மார்க் தான். காரணம் என்னன்னா, அவனுக்கு வந்து அந்த ஹோட்டல் நாலேஜ் வந்து ஹோட்டலுக்குள்ள ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. அதுக்கப்புறமா அவன் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவான். அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வளர்க்குறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான்.
ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலே அதில் நிறைய விஷயம் இருக்குது. பேசிக் திங்ஸ் இருக்குது. கல்னரி ஸ்கில்ஸு, ஒரு ஷெஃப், நீங்கள் வந்து ஒரு ஷெஃபாக இருந்தீங்கன்னா அந்த ஷெஃப்க்கு தேவையான விஷயங்கள், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஹோட்டலுக்கு மட்டும் கிடையாது. இப்போ ஒரு மெக்கானிக்காக இருக்கான்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவனுக்கு ஒரு பேசிக் திங் தெரிஞ்சிருக்கணும். நீ எல்லாத்துக்குமே படிப்பு இருக்குது. விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறியா, பிஏ அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ நீ வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தில் போய் நீ இறங்கி அதுலேருந்து வர்ற நாலேஜை கெயின் பண்ணி, அதுலேருந்து வர எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி, அதுக்கப்புறமா அதை ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணி நீ வந்து உன் லைஃப்பை வந்து மேம்படுத்துறதை விட நீ ஏற்கனவே அதை வந்து கோர்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ நீ அதை படித்து அது மூலிமா நாலேஜை கெயின் பண்ணி அதுக்கப்புறமா நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே நீ வந்து ஒரு நல்ல க்ரோத்தை நீ பார்க்கலாம். சரி, ஓகே, இது வரையும் நீ சொல்லிட்டே ப்ரோ. இப்போ வந்து நம்ம கடைசியில் வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது தான், காசு தான், மணி தான். ஓகே, நான் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து சம்பாதிக்கிற ஒரு விஷயம் யூடியூப் இருக்குது. இப்போ நீங்களே யூடியூப்பில் தானே போடுறீங்க வீடியோ. ஸோ யூடியூப் இருக்குது. நான் வந்து என்கிட்ட ஏற்கனவே ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னோட வீடியோஸ் பார்த்தாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வச்சு நான் போயிட போகிறேன். நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷன். நான் யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னும் போது நான் போடுறேன், நரேஷ் போடுறாரு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே செப்பரேட் ப்ரொஃபஷன் இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே ஜாப் இருக்குது. எங்களுக்கு நாங்கள் டெய்லி ஒர்க் போகிறோம். ஸோ அதுதான் எங்களுக்கு மெயின். இது வந்து நாங்கள் வந்து ஒரு பாசிவ்காக, அஃப்கோர்ஸ் இது நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வீடியோ போடுறோம். அஃப்கோர்ஸ் ஒரு சில நேரத்தில் வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்கள் வீடியோ போடுறோம். ஸோ எங்களுக்கு பிடிச்சி ஒரு சில விஷயங்களுக்கு நான் பேசணும்னு நினைக்கிறதுக்காக வீடியோ போடுறோம். பட் ஸ்டில் எங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது. அந்த ஜாப் வந்து சும்மா அப்படியே வரல. நாங்களும் படிச்சிருக்கோம். நான் படிச்சிருக்கேன், நரேஷ் படிச்சிருக்காரு. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கோம். முடிச்சதுக்கப்புறமா நானாச்சு டேரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி. பட் நரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதை படித்து அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணார். இன்ஃபேக்ட் அந்த கோர்சஸ் பற்றி நாங்கள் ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். பட் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பே இல்லை. நான் நினச்சேன் அது சால்டாக ஒரு 1K தாண்டி போகும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரியல. இப்போ இந்த வீடியோவே எவ்வளோ நான் இந்த வீடியோ கெஸ் பண்ணுறது ஒரு 100 வியூ போனாவே எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இந்த வீடியோவை பார்த்து ஒரு 100 பேர் படிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அதோட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பி தான். நான் வந்து +2 மட்டும் தான் படிச்சிருக்கேன். நரேஷ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பர்டிகுலர் க்ரோத்தை வந்து ரீச் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் நரேஷ் முதல்ல பண்ணிடுவார், நான் கடைசியாக பண்ணுவேன். காரணம் என்னன்னா நரேஷ் கிட்ட ஏற்கனவே அந்த பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் பற்றின ஸ்கில்ஸ் இருக்குது. அதை வச்சு அந்த பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் வந்து அவரோட க்ரோத்தை பர்சியூ பண்ண ஆரம்பிச்சிருவார். பட் நான் அப்படி கிடையாது. எனக்கு அது புதுசு. நான் வந்து ஜஸ்ட் எனக்கு அதில் ஆசை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக எனக்கு தெரியாது. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக எனக்கு தெரியாது. ஸோ நான் அதை கற்றுக்கிட்டு அதனால் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கில்ஸை தெரிஞ்சு அதை நான் அப்ளை பண்ணி நான் வந்து ஒரு க்ரோத்தை ரீச் பண்ணுறதுக்குள்ள நரேஷ் ஒரு லெவலுக்கு போயிடுவார். ஸோ இங்கே தான் படிப்பு ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி படிப்பு வந்து ரொம்ப இதுவெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்குற எல்லா யூடியூபர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. யாருமே ப்ரொஃபஷனை விட்டு சும்மாலாம் யூடியூப் பண்ணலை. மேபி ப்ரிவிலேஜ் பீப்புள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்கிறேன். நான் இந்த வீடியோ யாருக்காக போடுறேன்னா நான் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன். என்ன மாதிரி என்னோட தம்பி, என்னோட தங்கைகள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க. விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சர், பிஏ அக்ரிகல்ச்சருக்கு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது ப்ரோ, அதுக்கு என்ன படிப்பு இருக்குது அப்படின்னு கேளுங்க. தாராளமாக கேளுங்க. இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் அதை கேளுங்க, மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ரிசர்ச் பண்ணி நான் அப்படிலாம் நரேஷ் நீங்கள் 2 பேர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக நாங்கள் போடுறோம். Until then, bye from Santosh.